அப்படின்னு போயிடுறாங்க, மாணவர்கள்லாம் போயிடுறாங்க, மாணவ மாணவிகள் போயிடுறாங்க. அங்க போய் படிப்பை தொடர முடியாம அவங்களுடைய வருமானத்துக்காக அந்த பகுதி நேர வேலைக்காக போகும்போது அந்த பகுதி நேர வேலைகள் அவங்களுக்கு நேர்மையா கொடுக்கப்படுதா, அதுக்கு முறையா சம்பளம் கொடுக்கப்படுதா, அந்த பகுதி நேர வேலையில ஈடுபடும் போது அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா சில வேலைகள்ல ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்றத பத்தி இந்த உலகத்துக்கு உரைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரம் கார்டு திரைப்படம். இந்த ட்ரம் கார்டு திரைப்படத்தை வந்து ஜோ ராஜகோபால் அவர்கள் எழுதி இயக்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இது சம்பந்தப்பட்ட வாழ்வியல், இதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் நேரடியா இந்த படத்துல ஈடுபட்டு இருக்காரு. அதனால இந்த ட்ரம் கார்டு திரைப்படம் வெளியில வந்துச்சுன்னா இந்திய மாணவர்கள் வெளிநாட்டுல போய் ஏமாறாம இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலா இருக்கும். அடுத்து வந்து பூலோகம் ரவி, அந்த ஜோ ராஜகோபாலை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து நிறைய நம்மளுடைய அந்த பஞ்சதந்திரம் இது மாதிரி படங்கள்லாம் வந்து கனடா அமெரிக்கா எல்லாம் போய் எடுக்கும்போது அந்த திரைப்படத்துக்காக அங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்றது, படப்பிடிப்பு நடத்துறதுக்கான கிரியேட்டிவ் சைட்ல ஒர்க் பண்றது, ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்றது, அந்த லோக்கல் மேனேஜரா ஒர்க் பண்றது, இப்படி எல்லா ஆளினால் எல்லா விஷயங்களையுமே வந்து கமல் சாருடைய படங்கள் உட்பட நிறைய ரஜினி சாருடைய படங்கள் உட்பட நிறைய யூரோப் கண்ட்ரீஸ்ல பண்ணக்கூடிய நம்முடைய இந்திய படங்களுக்கு நிறைய அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வழிமுறைகள்லாம் பண்ணி கொடுத்தது ஜோ ராஜகோபால் அவர்கள். அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவுல தெரியாத திரை பிரபலங்களே கிடையாது. ஆனாலும் அவருடைய அடுத்தடுத்த நிகழ்வுல இன்னைக்கு வந்து முக்கிய திரைப்படத்துடைய முக்கிய இயக்குநராக இருக்கக்கூடிய பேரரசு சார், அரவிந்த்ராஜ் சார், விஜயமுரளி சார்லாம் வந்திருக்கிறது போல அடுத்தடுத்த நிகழ்வுல அவங்கள போல இன்னும் பல ஜாம்பவான்களோட அடுத்தடுத்த நிகழ்வுல அவர் நடத்தி காட்டுவாரு, வெற்றிகரமா நடத்தி காட்டுவாரு. அடுத்த திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா அந்த சேரநாட்டு யானை தந்தம், அந்த திரைப்படம் வந்து பூலோகம் ரவி அவர்கள் இயக்குனர், பூலோகம் ரவி அவர் வந்து செந்தமிழன் அவர்கள்ட்ட வந்து வேலை செஞ்சிருக்காங்க. நிறைய படங்கள் வந்து நிறைய சங்கர் சார் ப்ரொடக்ஷன்ல அது நிறைய படங்கள் வந்து சங்கர் சாரோட அவருடைய இணை இயக்குநரோட நிறைய படங்கள் வந்து அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அவருடைய எழுத்து கதை திரைக்கதை வசனத்துல இந்த சேரநாட்டு யானை தந்தம் அப்படின்ற இந்த திரைப்படம் வந்து இந்த ரெண்டு படத்தையும் வந்து நம்மளுடைய சசிகுமார் பாலா அவர்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்து தயாரிக்கும் போது இங்க வந்து அவங்க வந்து கையாளப்படுற விதத்துல வந்து அவங்களுக்கு நிறைய பயம் இருக்கு, சங்கடங்கள் இருக்கு. அந்த பயத்தெல்லாம் நீக்க வேண்டியது நம்மளுடைய திரைத்துறையோட கடமை, ஊடகத்துடைய கடமை. என்னன்னா அவங்க நம்பி வர்றாங்க, ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்றாரு அப்படின்னு நம்பி வர்றாங்க. அவங்க முழுமையா வந்து அவங்க லாபம் பெறலன்னா கூட அவங்களுடைய போட்ட முதலுக்கு பங்கம் இல்லாம அவங்க வந்து இல்ல போட்ட முதலே வரலனாலும் பரவாயில்ல, அந்த திரைப்படத்தை வந்து முழுமையா எடுத்து அது ஒரு முழு திரைப்படமா இருக்கின்ற ஒரு திருப்தியாவது எங்களுக்கு கிடைக்கணுங்க அப்படின்ற மாதிரிதான் வெளிநாட்டுல இருந்து நிறைய நாடுகள்ல இருந்து வந்து முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வர்றாங்க. நம்ம வந்து திரைத்துறையில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முறையான திரைப்படத்தை எடுத்து கையில கொடுத்துட்டோம்னா கூட லாபம் வருது வரலங்கிறத பத்தி அவங்க கவலைப்படல. அதெல்லாம் அடுத்த கட்டம். அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பிரத்யேகமான ஒழுங்கான திரைப்படமா இருக்கணும் அப்படின்றதான் முதல் எதிர்பார்ப்பா இருக்குது. இப்படி ஒரு திரைப்படம் நான் வந்து இந்தியாவில போய் பண்ண, ஒரு பெருமை மிக்க திரைப்படம் பண்ண, இல்ல ஒரு கமர்ஷியல் திரைப்படம் பண்ண, அது வணிக ரீதியா வெற்றி அடைஞ்சது அடையல அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். இப்படி ஒரு திரைப்படம் நான் முழுமையா எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க போட்ட முதலீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமா அந்த திரைப்படம் இருக்குன்னு விரும்புறாங்க. அந்த அடிப்படையில தான் லத்திகா புரொடக்ஷன், சசிகுமார் பாலா அவர்கள் வந்து இந்த இரண்டு திரைப்படத்தையும் வந்து அவங்க வந்து முன்னெடுத்து தயாரிச்சு இந்த படத்தை தமிழ்நாட்டுல வெளியிடணும், உலகம் முழுக்க வெளியிடணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதோடைய அடுத்த முன்னெடுப்பா இந்த படத்துக்கு, இந்த இரண்டு படத்துக்கும் வந்து ஒளிப்பதிவு செய்யக்கூடிய பார்த்திபன் அவர்கள், பார்த்திபன் அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வெரி சீனியர் அசோக்குமார் கேமராமேன் அவங்கள்ட்ட வந்து உட்காருங்க சார். அவங்க வந்து இணை ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சிருக்காங்க. பார்த்திபன் அவர்களுடைய ஒளிப்பதிவுல தான் இந்த இரண்டு திரைப்படமும் இருக்கு. பார்த்திபன் அவர்கள் இந்த படங்கள் தொடங்கப்படும் போதே இவர் ஒரு ஸ்கிரிப்டை வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அவருடைய ஸ்கிரிப்ட, அந்த ஸ்கிரிப்டோட டைட்டில் வந்து இங்கதான் முதல் அறிவிக்கப்படுது. அந்த ஸ்கிரிப்டோட டைட்டில் தேங்காய் சீனிவாசன், ஒரு காமெடி படம். அதை வந்து பார்த்திபன் எழுதியிருக்கிறாரு. இந்த தயாரிப்பாளருடைய அடுத்த திரைப்படமா அந்த படம் தயாரிக்கப்பட இருக்கு. நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, நண்பர்கள், கோ டைரக்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. கோ டைரக்டர்ல வேலை செஞ்சவங்க நண்பர்கள், சுடலை கண்ணன், இன்னும் நிறைய நண்பர்களா இருக்கிறாங்க. சுடலை கண்ணன், PRO கார்த்திக் வந்து அவர்களுக்கும் நன்றி. அவர் வந்து நேத்து தான் இந்த விஷயத்த முன்னெடுத்து நேத்து திடீர்னு சொல்லி வேற ஒருத்தர் இந்த டேட் இந்த டயத்தை வாங்கி PRO யூனியன்ல பதிவு பண்ணி திடீர்னு கார்த்திக் அவர்களுக்கு எங்க படக்குழு சார்பாக நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சிறிய அறிமுகமா தான் நான் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக உங்க முன்னாடி நான் அமர்ந்தேன். நன்றி. மாத்தி சேர மாத்தி உட்கார வேண்டியதாயிடுச்சு. நம்ம தயாரிப்பாளர் பாத்தீங்கன்னா நம்ம PRO குணாவோட சாயல் இருக்கு இல்லையா, அதே சிரிப்பு. அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணுங்க. இந்த கார்த்திக் வந்து வழக்கமா வந்து நம்ம இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ப்ரெஸ் மீட்ல வந்து முதல்ல ஒரு பிரிவு தேட்டர் நடப்போம், பிரசாத்துக்குள்ள நடந்தது. இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில உட்கார வச்சிட்டீங்க. ஸோ அதனால இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவசரமா பண்ணாம கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுங்க. ஏன்னா இப்போ டைரக்டர்ஸ்லாம் ஜாம்பவான்லாம் வந்திருக்கிறாங்க.
ஸோ அதனால ஒரு ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ள பண்ணீங்கன்னா படத்துக்கு ஒரு மெரிட் நல்லா ஏறும். பட்ஜெட்ல படம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் நீங்க தயாரிப்பாளர் சைடில் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த கார்த்திக் ஏதாவது ஐடியா கொடுத்துருந்தா, இல்லைங்க நல்லா பண்ணுவோன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்போ இவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு மைக்கு கூட இல்லாம ஒரு ஆங்கர் வந்து நின்றுட்டு இருக்காங்க, வச்சுட்டாங்க. நீங்க சொல்ல போறீங்க, இந்த மைக்கு வந்து அவங்களது சேனல்காரங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீ புது பிஆர்ஓ டக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போற ஒரு விஷயம் அது. ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண. அவங்க புதுசு, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ அதனால வந்து இப்போ இந்த படம் வந்து 2 படம் எடுக்கிறாரு ஒரே சமயத்துல. இந்த படத்துக்கு ஊடகத்துறையில வந்து உங்க படம் மாதிரி நினைச்சு, ஏன்னா இதுல பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை தான் வச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி படங்களை கொண்டு போய் நீங்க ஒரு சவாலா எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளான ஒரு வேலையா இருக்கும். கமர்ஷியல் ஹீரோக்கள் படத்துல ஒரு ஸ்டில்ல வச்சே நம்ம பப்ளிசிட்டி பண்ணிடலாம். நீங்க அதுக்கு ஒன்றும் பெருசா மெனக்கடன் இல்லை, அது ஆடியன்ஸை ரீச் ஆகிரும். நாலா பேர் மெர்சல் படம் பண்ணும்போது ஒரு ஸ்டில்லு தான் பண்ணோம், அது ஃபுல்லா தீயா பத்தி எரிஞ்சது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவு வந்து ஒருத்தர் வந்து புதுசா வந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்து அது ஃபாரின்ல இருந்து வந்து இங்க எடுத்து டைட்டில் ஒரு டெய்லி வந்து பப்ளிசிட்டி வர ஒரு டைட்டில் ட்ரம்ப் பத்தி வராத நியூஸ் கிடையாது, டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ அதையே அவங்க டைட்டில் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த டைட்டில் வந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி பாத்துங்க. கதையில போய் அது நெகட்டிவா இருக்கிறன்னா அப்ப நாளைக்கு படத்துக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த மாதிரி டைட்டில். ஏன்னா உலகம் ஃபுல்லா இந்த டைட்டில் போகுது இல்லையா, அதனால அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த இயக்குநர்களுக்கு வாழ்த்து. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அந்த வெற்றியை வந்து நீங்க உள்ள ஒரு பெரிய இடத்துல ஒரு ஆடிட்டோரியத்துல கொண்டாடணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தாய்மொழியாம் தமிழுக்காக தமிழ்நாட்டிலே வந்து இங்கே கன்னடாவிலிருந்து இங்கு வந்து படத்தை தயாரிக்கிறேன் என்று சொன்ன அன்பு நண்பர் சசி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தமிழ்ங்கிறது. அது நம்மளால எங்கே போனாலும் நம்மளை விடாது, அது துரத்திட்டு வந்துடும். அற்புதமாக ஒரே நேரத்தில் 2 படங்களை தயாரித்திருக்கிறார். அது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு. 2க்கும் அற்புதமான 2 இயக்குநர்கள், நம்ம ராஜகோபால் சாரும் ரவி அவர்களும் 2 பேருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம முரளி சார் சொன்ன மாதிரி ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறத அந்த ட்ரம்ப்போட படத்தையே போட்டு ட்ரம்ப் கார்டுன்னு போட்டோன்னு தான் சரி, இது படத்தில் ஏதோ ஒரு பொடி இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம், துருப்புச்சீட்டு. அது துருப்புச்சீட்டு இல்லை, ட்ரம்ப்போட துருப்புச்சீட்டு அப்படின்ற மாதிரி. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு உலக அரசியலை இதில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதில் அவர் சொன்ன மாதிரியே அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து இப்போதான் நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் கேஸில் இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தோம் காலையில். ஏன்னா இந்த அரசியல் படங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அது நீங்கள் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெஃபினட்டாக. ஏன்னா இது உலக அரசியலை பேசும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்துருக்கணும். சேரநாட்டு யானை தந்தம் அவரை கேட்கவே வேண்டாம். சேரநாட்டு யானை தந்தம் நிச்சயமாக ரவி சார் வந்து அற்புதமாக பண்ணியிருப்பார். ஏன்னா அவரோட எனக்கு நல்ல நட்பு உண்டு, பழக்கம் உண்டு. அதனால வந்து நிச்சயமா அவர் நல்லா பண்ணியிருப்பாரு. 2 படங்களும் உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். நீங்க மேன்மேலும் தமிழ்ல படங்கள் எடுக்க வரணும். நம்ம பாண்டிமாய் தமிழ் நடிகர்களை நீங்க வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்னு கேட்டுட்டு, படத்தை வந்து சரியான நேரம் பார்த்து நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு படம் பண்றது பெருசு இல்லை, அதை வெளியில கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுங்கிறது அவ்வளோ கடினமான விஷயமா இருக்குது. 2 படங்கள் வச்சிருக்கீங்க, அதனால கரெக்டான நேரங்கள் பார்த்து காலங்கள் பார்த்து அது கரெக்டாக பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தயாரிப்பாளர் சசி அவர்கள் இன்னைக்கு 2 படம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாரு. இப்பெல்லாம் ஒரு படம் அனௌன்ஸ் பண்றது இன்னைக்கு பெரிய சவாலா இருக்கு. 2 படங்கிறது இது சவால் இல்லை, அவருடைய நம்பிக்கை, துணிச்சல், சினிமா மீது உள்ள காதல், ஈடுபாடு, இதுதான் அதை வெளிப்படுத்துது. 2 படம் டைட்டிலும் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ட்ரம்ப் கார்டு சொன்ன மாதிரி
ரொம்ப ரொம்ப கம்மலுக்கிற மாதிரி இருக்கு. அவர் நம்மள ரொம்ப வம்புக்கு இருக்காரு, நம்ம அவரை வம்புக்கு இருக்கிறோம். அடுத்து சேர்நாட்டு யானை தந்தம் டைட்டில் கொண்டாரு. சேர்நாட்டு யானை தந்தம்ங்கிறது ஒரு டைட்டிலை யோசிக்க வைக்குது. அது முழுக்க முழுக்க காதல் கதை. இது வந்து சேர நாடு, ட்ரம்ப் கார்டு வந்து அயல் நாடு. ரெண்டு நாடு, ஆமா, ரெண்டு நாட்டு வச்சு எடுத்துட்டாங்க. ட்ரம்ப் கார்டு வந்து இப்போ நம்ம உண்மையிலேயே தமிழருக்கு மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கே தேவைப்படுற ஒரு விஷயம். முன்னெல்லாம் இங்க படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலைக்கு போறதுதான் ஒரு போதையா இருந்துச்சு. இங்க டாக்டர் பிடிப்பாங்க, வெளிநாட்டுல போய் டாக்டர் இருக்குங்கிற பெருமை அனுப்புவாங்க. அது மாதிரி ஐடி கம்பெனி எல்லாம் இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது போதையா இருந்தது. இப்ப வெளிநாட்டுல படிக்கிறது போதையா போச்சு. அது வந்து நல்லதா இல்லை ஆபத்தானதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ஆபத்து தான். உங்களுக்கு உலக அளவில் நீங்கள் இப்போ எல்லா நாடுகள்லையும் வேலைக்கு விரும்புகிற ஆள் யாருன்னா இந்தியர்கள் தான். இந்தியர் தான் அறிவாளிகள். இப்போ ஒரு 7-8 வருஷமா தான் வெளிநாட்டு படிக்கிறதுக்கு நம்ம மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்க படிச்சவங்களை தான் அவங்க ஆர்வமா இங்க கூப்பிட்டாங்க. இன்னும் அது பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அதான் இப்போ அமெரிக்காவில் நடந்த ஆபத்து. அதில் கதை சொல்வார் நினைக்கிறேன் டைரக்டர் ராஜகோபால் அவர்கள். துபாய் ஒரு உதாரணமா சொன்னா, ஒரு காலத்துல துபாயில இங்க இருந்து வேலைக்கு போறவங்க பூரா வரவேற்பாங்க. அப்படியே வேலைக்கு சேர்க்கறது அவ்வளவு ஈஸியாக கிடைக்கும். எல்லாம் பண்ணுவாங்க, அங்கேயே தங்க வைப்பாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ரோடு வேலை, பாலம் கட்டுறது, நிறைய கூலி வேலைகள் எல்லாத்துக்கும் நம்ம ஆள் யூஸ் பண்ணாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே நம்ம ஆளுக்கெல்லாம் இப்போ துரத்துறாங்க. இதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கான வேலைகளை முடிஞ்சு வச்சு ரோடு போடுறது, பாலம் கட்டுறது எல்லாரும் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த இந்தியர்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இன்னைக்கு அவங்களாம் இன்னைக்கு அவாய்ட் பண்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்ம நாட்டில் படிச்சு நம்ம நாட்டில் வேலை பார்த்து நம்ம அப்பா அம்மாவோட, நம்ம மக்களோட, நம்ம உறவோட வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கு. அது ஈடு என்ன எதுவுமே இல்லை. நம்ம அப்பா அம்மா இழந்து, உறவுகளை இழந்து, நிம்மதி இழந்து எல்லாம் வெளிநாட்டில் போய் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. வெளிநாட்டுக்கு எல்லாருமே சொல்றேன், அனாதைகள். அங்கே வேலை பார்க்குறவங்க சரி, படிக்கிறவங்க சரி, ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கை பாதியை அனாதையா ஆக்கிறோம். அந்த கருத்தை ட்ரம்ப் கார்டு சொல்ல வராங்க. ரெண்டு தான். இந்த குழந்தைங்க பிளே ஸ்கூல் சேர்க்குறாங்க. அது தவிர்க்க ஆரம்பிச்சோன்னு சேர்த்துறாங்க. இப்போலாம் எந்த வயசுல அப்பா அம்மா அரவணைப்பு இருக்கணுமோ அந்த வயசுல பிளே ஸ்கூல் போட்டு ஒரு 3-4 வருஷம் அதில் அப்பா அம்மா பிரிஞ்சிடும். அப்புறம் எந்த வயசுல பசங்க நமக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்போ அதில் வெளிநாடு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிடுறோம். அப்போ பிள்ளைகளை பற்றி பிரயோஜனம் இல்லை. அந்த நிலமை இன்னைக்கு வெளிநாட்டில் படிக்கிறது. அதை கொஞ்சம் இந்த கதை கேட்கும்போது லைன் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நல்ல லைன், தேவையான லைன் தான் ட்ரம்ப் கார்டு. ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்றதுக்காக டைரக்டருக்கும் பிடிச்சிருக்கணும், வாழ்த்துக்கள். அடுத்து சேர்நாட்டு யானத்தந்தம், அவர் கதையை சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு, லீக் பண்ண மாட்டேங்கிறாரு. லவ் ஸ்டோரி, ஒரு டிஃபரான லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால சொன்னா நான் காப்பி அடிச்சிருவேன்ட்டு இப்போதான் கதை சொன்னா போதுமே, நம்ம வேற மட்டும் டெவலப் பண்ணிடுறோம்ல. அதனால பயத்துல இவர் டைரக்டர் வர இருக்காரு, இவர் கதை அடிச்சு போயிருக்க கதை சொல்ல மாட்டேட்டாரு. சார் லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு வாரம் சொல்லிட்டாரு. அப்பவே கதையில விஷயம் இருந்தா தான் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால கூலம் ரவி வந்து நல்ல விஷயம் ஒன்று வச்சுப்பா நினைக்கிறேன். அந்த 2 படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து குடி சசி அவர்கள் தமிழ் படமும் தேர்வுன்னு அது வாழ்த்துக்கள்.
ஸ்பெஷலாக நம்ம ஆர்டிஓ நேற்று பிளான் பண்ணதுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு செய்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சொன்ன மாதிரி கனடாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவல் வந்து என்னோட நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு மலையத்தை சேர்ந்தவன் தான் நான். கனடாவில் போய் குடியேறி அங்கே சில நிகழ்ச்சிகள்லாம் செய்து நம்ம ராஜகோபால் சார் கதையை சொன்னார். இதுக்கு முதல்ல நான் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், மௌனித்த பொழுதுன்னு சொல்லி. அதில் தான் நான் ஒரு ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆனது. அதுக்கு தயாரிப்பாளர் டைரக்டர் மிஸ்டர் சுதாகரனாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதில் என்னை அறிமுகப்படுத்தி என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அது மூலமாக இவரை என்னை அப்ரோச் பண்ணி இவர் மூலமாக மிஸ்டர் புலவம் அண்ணாவை மீட் பண்ணி ஒரு வித்தியாசமாக செய்யணுன்றதுக்காக வேண்டி செய்திருக்கிறோம். கட்டாயம் அந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி படமாக இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ இது பண்ணியிருக்கிறேன். எனக்கு பெருசாக அந்த இதில் பேசி பழக்கம் இல்லை. ஓகே, தட்ஸ் ஆல். நன்றி சார். அடுத்ததாக கலை மீது மிகுந்த பற்று பேருக்கும் நான் இங்கே வரவில்லை. ஒரு சினிமா தயாரிக்க வேணும், இதற்கோல ஒரு டைரக்டர் வரவில்லை ஆசைப்பட்டேன். ஸோ அது நிறைவேறிருக்குது. மற்றபடி வேறும் நான் பேசி யாரும் கேட்கக்கூடிய நிலையில இருந்தால் கேட்கலாம். ஆனால் இந்த நிலையில நான் பேசுறதுக்கு கூச்சமாகவும் அடக்குமுறையுமா இருக்கிறபடியால் அடுத்ததை நீங்க பேசுங்க. அதாவது இலங்கை, இந்தியா, மலேசியாவிலிருந்து படிக்க சென்ற மாணவர்கள் எப்படி அவங்க போய் தங்களுடைய இனத்தவர் தாய் தந்தையரின் பணத்தில் படிக்கும் போது ஏற்படும் சில ஏமாற்றங்களால அவங்க வெளியில வேலைக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது. அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்மவங்களே கடைகளையும் பிஸ்னஸையும் வைத்திருக்கவங்க அவங்கள ஒரு அடிமையாக வேலை செய்கிறாங்க சில இடங்கள்ல, எல்லா இடமும் இல்லை. அதை இங்க குறிப்பிட்டு மேலும் படிக்க வரும்போது நேர் வழியாகவும் ட்ரம்ப் காட்டுன்றது அதுதான். ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நேரே வாங்க, உங்களுக்கு பாதை தெரிஞ்சிருக்கு, கள்ளமாக வந்து வராதங்க, அதால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நேரிடும் என்று சொன்னபடியாக தான் நான் இந்த ட்ரம்ப் கார்டு வச்சிருக்கேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மொழி ஜாதி எல்லாம் கடந்து வாழ்ற ஒரு நாடு கனடா. அங்க எல்லாருக்கும் உரிய சமம், உரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. அதே மாதிரி உலகத்திலிருந்து வரும் மாணவர்கள் இந்திய மாணவர்களுக்கும் அதே மாதிரியான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க வேணும். வல்லரசாக வேண்டும் என்ற பேரரசின் ஆசையின்படி நம் இந்தியா படிப்பிலையும் செல்வத்திலையும் திளைத்து மேல்நாடுகள் போல் வளர்ந்து மாணவர்கள் வெளிநாடு செல்லாமல் இங்கே தங்கள் படிப்பை முடித்து இந்த நாட்டுக்குள்ளேயே தங்களுடைய கர்மங்களை செய்ய வேண்டும், தங்கள் ஆற்றலை இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசையும் ஒரு முயற்சியும். தேங்க்யூ. அவர் இங்கத்திய அரசியல்ல நுழைந்து அவரால் தான் பேசப்பட வேண்டும் ஒழிய நாம் அங்கிருந்து பேச முடியாது. எங்க போனாலும் தமிழர்கள் தான் அடிக்கிறாங்க. அது பெரிய ஒரு இதுவா இருக்குல்ல. தமிழ்நாட்டு சார்ந்து ஏன் பக்கத்துல ஸ்டேட் கர்நாடகா போனாவே சண்டை வருது, ஆந்திரா போனா சண்டை வருது. இப்போ நம்ம வெளிநாடு போய் நம்ம படிக்கும் போது அங்க இருக்கோம் நம்ம தாக்க மாட்டானா? நம்மளுக்கு எங்கேயுமே பாதுகாப்பே இல்லையே சார். நீங்க அமெரிக்கா, கனடா, யூரோப்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியர்களுக்கு சில வெள்ளைக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, தெரியுமா? நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய உணவு முறை, அதெல்லாம் அவங்களுக்கு சில வேளை அருவருப்பை தருகிறது. கையால சாப்பிட்றது, மசாலா போட்டு சமைக்கக்குள்ள தெருவில், அவங்களோட தெருவில் போக்குள்ள நம்ம வீட்டில் இருந்து அந்த மனம் வாடுறது, இதெல்லாம் சில வேளை அவங்களால சகிக்க முடியல. ஆனா அவங்க அந்தந்த நாட்டுக்கு போனா நாமளும் அவங்களோட சேர்ந்து நடைமுறையை அடாப்ட் பண்ணி நடைமுறையில் இருக்கிறது தான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். அங்க இருக்கிற எஜுகேஷன் சொல்றீங்க, இங்கேயே எஜுகேஷன் கிடைக்கல நிறைய பேருக்கு. அமெரிக்காவுக்கு போறவங்களுக்கு நிறைய காசு தான் போவாங்க, வெளிநாடுக்கு போறவங்க. சார், உங்களோட கேள்வியிலேயே அடுத்த கட்டத்தை அனுப்ப மாட்டீங்களே, உங்களோட கேள்வியிலேயே பதில் இருக்குது. இப்ப நம்ம நாட்டுல அதே படிப்பு இங்க இருக்குமென்னா ஏன் போகணும்? அதான் இந்த நம்ம பாண்டி என்ன சொல்றான்னு ஒரு கட்டத்துல ஒரு காட்சி, அவங்க வந்து ஒரு மெக்சிகன் போர்டர்ல இருக்காங்க.
அப்ப இவர்கிட்ட வந்த இன்னொரு பையன் கேட்கிறான், நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு போகணும், ஏன் நம்ம நாட்டுல இந்த படிப்பு இல்லையா? அப்ப இந்த நாட்டு அரசியல் அவரால் சில இது பேசப்படுது. அது நம்முடைய மாணவர்கள் அதை பற்றி உணர்ந்து கொண்டா அது அவர்களுடைய மேல் படிப்புக்கு போறதா இல்லது இங்கே படித்து இங்கே உழைக்கிறதான்றது அவர்களாவே டிசைட் பண்ணணும். இப்ப ட்ரம்ப் கார்டுன்றது ட்ரம்ப் வந்து அடிக்க திறத்தில் எல்லாரையும் நீ இல்லீகலா போனவர் தான் போக சொல்றாரு. ஸோ அதால வந்துட்டு நாம அவரையும் தப்பு சொல்லிடலாது. ஒரு கட்டத்தை ஒரு சீன் சார், இவர் போய் கள்ளத்தனமா அமெரிக்காவுக்குள்ள போறாரு, ஒரு கிராமத்துல போறாரு. போனோடனே அங்க ஒரு கிராமத்துல ஒரு வெள்ளக்காரமா வயது போனம்மா உட்கார்ந்துருக்காங்க. இவர் மூடிய போட்டுட்டு, அம்மா நான் இந்தியால இருந்து வந்திருக்கணுன்னே அந்த அம்மா பேசுறதே சரியா இருக்குது. எப்படின்னா, நீ உனக்கு இப்ப தேவை பசியார உணவும் தங்க இடமும், அந்த இருக்குது, அந்த ஒரு சர்ச் இருக்குது, நீ போய் தங்கலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா நேர்மையை பாருங்க. அவ சொல்றா என்னன்னா, நீ நேரே வந்தா நான் என் வீட்டுல சாப்பாடு தருவேன், நீ கள்ளத்தனமா வந்திருக்கா, அதால நீ போன்னு சொல்லிட்டு அவ போன் எடுத்து போன் பண்ணி போலீஸுக்கு போன் பண்றா. இவர் தடுமாறி விழுந்துட்டு பச்சாள்றா ஆப்புன்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. ஓடக்குள்ள அவர் சொல்லிட்டு போற வசனம் அந்த அம்மா செய்ததுன்னு சரிதான். இங்கேயே 2 ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்சி இருக்கு. அதுல நம்ம ஆட்கள் போய் படிக்க முடியலையே, அதுவே நம்மளால போக முடியல. இல்லீங்களா ஏன் அமெரிக்காவுக்கு நம்ம போனோம்? இங்கேயே படிப்புக்கு சரியான இது இல்லையே சார். அது மாயே. இங்க காசு கட்டணும், எந்த சீட் வாங்கினாலும் காசு கட்டணுமாச்சே. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல காசு கட்டணுமாச்சே, எப்படி கட்ட முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூல் எங்க இருக்கு? அதுவே இங்க சரியா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன் ட்ரம்ப் கிட்ட போறீங்க, அமெரிக்காவுக்கு போறீங்க? அது அவர் உள்ளூர் நாட்டுக்கு வாங்க. ஆரம்ப படிப்புக்காக போகலையே, மேல் படிப்புக்காக தானே போறாரு. எந்த படிப்பா இருந்தாலும் சார் இங்கே சரியான முறையா இல்லையேன்னு சொல்றோம். சரி, நீங்க இங்கேயே எடுத்துங்க. டாக்டர் படிப்புக்கு நீட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அடுத்த படத்துல எடுத்துங்க. தமிழ்நாட்டுல இருந்து எங்க பசங்க போகுது? அதுக்கு எங்க ஸ்டாப்ல ஆகுது? கேள்விக்கு அடுத்த கேள்வி இருக்காரு. அடுத்த படத்துல நம்ம இதுக்கான அமெரிக்கா இல்லீகல் நீட்டுக்கு எக்ஸாம் போறோம் சொல்றாங்க. உள்ளாடை முதற்கொண்டு கல்வியஸ் தான் போக சொல்றாங்க. அப்ப அதுக்கான பதிலா பாண்டி சொல்றாரு. அது வந்து சவரா, அது வந்து ட்ரம்ப் கார்டுன்றது வந்து யூஎஸ்ல சொல்றது. நீங்க சொல்ற கணக்கு அடுத்து மோடி ஐயா வச்சு ஒரு கார்டு போடுறாங்க. அந்த கார்டுல அந்த படத்தை பத்தி எல்லாம் சொல்லிடலாம் முடிவு பண்ணிருக்காரு இல்லையா? சோ அது தமிழ்நாடு பத்தி சம்பந்தமா இல்ல. அடுத்து அதுக்கும் இருக்கு, முதல்வர் பத்தி அது ஒரு 3வது படமா எடுக்க வேண்டியது. அமெரிக்கா பத்தி தானே. அப்புறம் நீங்க யார் யாரெல்லாம் ஆட்டோ ரிவ்யூ கேக்குறீங்களோ அதுக்கு ஒரு படம் எடுப்பாங்க. இவர் வேற வேலை என்ன, படம் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. எடுப்போம். ஒரு பழக்கமானதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்கும்போது அது வந்து ஒரு ஈகோ வராது, கோபம் வராது. ஆனா அதிகம் பழகாம ஒருத்த சில அது பெண்கள்கிட்ட ஒன்று கேட்கும்போது டக்குனு பெண்களுக்கான சுபாவம் அது. இதுவே நீங்க அடிக்கடி பழகின ஒரு கதாநாயகிட்ட, பல ப்ரெஸ் மீட்ல சந்திச்ச ஒரு கதாநாயகிட்ட அவங்களுக்கு உங்க பேர்லாம் தெரியும். அவங்கள்ட்ட நீங்க கேட்கும்போது கேட்குற வச்சுக்கல, என்ன வெயிட் என்னன்ட்டு, ஏன் நான் குறைக்கணுமா இல்லை கூட்டணுமாம்பாங்க. அது கேட்கிறவங்கள பொறுத்து. அறிமுகமேல கேட்கும்போது அது கொஞ்சம் கோவம் வரும். அது பெண்கள்கிட்ட அது அது அதை கேள்விப்பட்டிருக்காங்களே. நீங்க யாரை பத்தி கேக்குறீங்க? நீங்க கேக்குறீங்க பேரரசை பத்தி கேக்குறீங்க, என்ன பேரரசு முட்டா இருக்கான்னு கேக்குறீங்க. நான் தான் சொல்லுவேன், ஓகே என்ன எப்படி சொல்ல புரிஞ்சு வரணும் சார். அந்த மேடையில சிரிச்சு சந்தோஷமா இருந்த அந்த நடிகை அடுத்த ஒரு மீட்டப்ல இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்த அந்த ஸ்பாட்ல ரியாக்ட் ஆகிருக்கலாமே நாங்க கேட்கிறோம். அது அப்புறம் வீட்டுல யோசிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து அந்த மேடையில வந்து அக்கான்னு சொல்றாரு. அவரு கேட்டது தப்பு இல்லைண்ண, அவங்க கோவப்பட்டும் தப்பு இல்லைண்ண. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டா 1000 தான் நடிகை இருந்தாலும் பெண் தானே. அப்ப நம்ம ஒரு கேள்வி வந்து அவங்கள வந்து கோவப்படுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆர்கியூ பண்ணிடக்கூடாது. அதானே, கேள்வியும் தப்பு இல்லை, அவங்க கோவப்பட்டும் தப்பு இல்லை. அது ஓகேண்ணா. ஒரு 3வது மீட்டிங்ல இருக்கட்டும், அவங்க ஒரு லேடிஸ் கோவப்படும் போது நம்ம அவங்க மனசு துன்பம் இருந்தா மன்னிச்சுக்குமா அப்படின்னா முடிஞ்சிருக்கும். அதுதான் மேட்ரு. நான் கேட்ட தப்பு இல்லைன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அது லேடிஸ் எப்படி மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணணும்.
அது அங்கேதான் மிஸ்டேக், வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து கேட்டது தப்புன்னு சொல்ல, அவங்க கோவப்பட்டதும் தப்புன்னு சொல்ல, எல்லாம் நேரம் தான். அது ஆர்பிஎல் போட்டுருக்குல, அங்கேதான் அவங்களுக்கு 1000 போகல சார். நீங்கள் மீடியாக்கள் சொல்கிறேன், எந்த ஆடியோ லான்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பாருங்க, 10ல் 1 ஆடியோ லான்ச்சுக்கு தான் கதாநாயகி வர்றாங்க, ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு தான் கதாநாயகி வர்றாங்க. நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டு பண்ணீங்கன்னா நீங்கள் எதுவுமே வரவே மாட்டாங்க. அவங்க கதாநாயகி வர முடியும்னா லேடிஸை நம்ம வந்து அவங்க மேலே தப்பு தான் கூட நம்ம கொஞ்சம் அனுசரித்து அவங்கள இதுன்னு போயிடணும். நான் வந்து கேட்ட தப்புன்னு சொல்லவே இல்லை, திரும்பி சொல்கிறேன், அவங்க போக தப்புன்னு சொல்ல, அந்த ஆர்பிஎல் போனது தான் தப்பா. அப்போ நீங்க வந்து ட்ரைலர் போடும்போது பிரஸ் மீட் வைக்காம தவிர்த்துட்டு படத்தை முழுசா பார்த்துட்டு இந்த கேள்வி கேளுங்கன்னு கேட்டா எல்லாம் கேட்பாங்களா? கரெக்டா? படத்து சம்பந்தம் நீங்க படத்து நீங்க ட்ரைலர் போட்டு தானே பிரஸ் மீட்டே வைக்கிறீங்க. நீங்க ட்ரைலர் இருந்தா அதை பத்தி கேளுங்க. அதை பத்தி தானே கேட்கிறோம். எனக்கு கொஸ்டின் இல்லைன்னு கேட்டா நாங்க எங்க போறது? ஹீரோயினுக்கு கொஸ்டின் அதுக்கு சீட்டு இல்லையாங்க நீங்க? சமீபத்துல ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தீங்க, என்ன காரணம்? இப்ப நீங்க அறிக்கை விட்டு சரியா தெரிஞ்சுதான் என்னது? சமீபத்துல இப்ப லாஸ்ட் ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்களா? என்ன இருக்கே நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நான் பல அறிக்கை விடுறேங்க, எனக்கு டெய்லி ஒரு அறிக்கை தான் ஞாபகம் இருக்கும். டெய்லி ஒரு அறிக்கை விடுறேன். கூட அதுதானே சொல்லுங்க இருக்காங்க. ஆமா ஆமா டெல்லி செங்கோட்டையில அந்த கார் குண்டு கேக்குறாங்க. இங்க அதுக்கு குரல் கொடுக்கலன்னு குரல் கொடுக்க சொல்லல. இறந்தவங்க சில அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க, கொண்டாங்கல்ல அவங்க கண்ணு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. வித்தியாசம் இருக்கா? அப்ப இறந்து போன 13 பேருக்கு நாங்க 20 தெரிவிக்கிறோம், இது உயிரிழந்த நாங்க 12 பேருக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம், எல்லாம் ஓகேதான். கொண்டானே அந்த தீவிரவாதிக்கு கண்ணம் தெரிவிக்கணும்னு வார்த்தை வருதான் பாருங்க. எந்தெந்த அரசியல் வந்து அவங்களுக்கு தீவிரவாதம் எந்தெந்த வாயிலிருந்து வந்துச்சு பாருங்க. நமக்கு என்னன்னா, அவங்களுக்கு தீவிரவாதம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பயங்கரவாதம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா செத்தவனுக்கு அப்படி அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்காதவங்க வாய்கள் வந்து இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க தேவையில்லை. எல்லாம் தெரிவிச்சாங்க, இரங்கல் தெரிஞ்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அடியோட அழிப்பு அமித்ஷா சொல்லியிருக்காரு, என்ன ஒருத்தர் விடமாட்ட சொல்லியிருக்காரு. அது இதெல்லாம் கண்டனம் தானே. அவங்கள மொத்தமா அழிச்சுங்கிறது என்ன கண்டனம் தான். அது கண்டனத்தோட பழம்படங்கான வீடியோல வார்த்தை. அது நான் சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற ஓட்டு உரிமை உள்ள அனைத்து பேரும், அதுக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, மொழி இல்லை சார். இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்தியன் சார். அவனுக்கு இந்திய உணர்வு வேணும் சார். எந்த ஒரு இந்தியனுக்கு இந்திய உணர்வு இல்லாம நம்ம எதிர்நாடுகள் மேல விசுவாசம் இருக்கானோ அவன் எல்லாருமே தீர்வாதிகள் சார். அவங்க எல்லாமே பயங்கரவாதிகள் சார். அது பயமா சொல்றேன் சார். இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியாவிலேயே என்ன இந்திய மக்கள் வரிப்படத்தை படிச்சுட்டு இந்திய மக்களை கொண்டானா அவன் யார் சார்? அவன் பாகிஸ்தானை விட மோசமானவன் சார், எதிர்நாட்டை விட மோசமானவன் சார். அவன் பயங்கரவாதிகள்லாம் பயங்கரவாதி யாருன்னா நம்ம நாட்டுக்குள்ள இருந்து நம்ம மக்கள் கொள்றோம் சார். இந்தியா கொள்றோம் பூரா தீவிரவாதிகள் சார். நன்றி. இதான் ஆசைப்பட்டியா? அடுத்ததாக இவருடைய முதல் படம் அப்படிங்கிறது முரடன் மகன் அப்படின்னு பாலு மகேந்திரா சார் அவர்களுடைய இயக்கத்துல எழுத்துல தொடங்குது. இவருடைய தொடர் பயணங்கள் மூலமா தான் இன்னைக்கு இந்த சேர்ல போய் உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதவும் கரங்கள் அப்படிங்கிறது மூலமா பல மக்களுக்காக. பத்திரிகை உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த ட்ரம் கார்ட் இந்த படத்துல வந்து நான் ஒரு முதன்மை கதாபாத்திரம் எனக்கு இயக்குனர் திரு ஜிஓ ராஜகோபால் சார் கொடுத்துருக்காங்க. அந்த அதுக்கு தயாரித்து ஒரு நல்ல சம்பளத்தை வந்து சசி சார் கொடுத்துருக்காங்க. அந்த டீம் எல்லாருக்குமே நன்றி. இங்கே வந்து சிறப்பித்த எங்களுடைய திரை ஜாமவான்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சகோதரர் பூலகம் ரவீனனுக்கும் என்னுடைய நன்றி. திரு கார்த்திக் சார் அவர்களுக்கும் நன்றி. முதல் எங்கள் டீம் எல்லாருக்கும் நன்றி. கணேஷ் பாபு அண்ணன், ஜிஎம் சாருக்கு, ஜிஎம் குமார் சார் எல்லாருக்கும் நன்றி. உங்களோட பயணிக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த படம் வந்து நான் வந்து இப்போ சமீபத்தில் வந்து உதவும் மனிதம் என்னுடைய அறக்கட்டளை மூலிமா வந்து ஒரு முன்னெடுப்பில் இலங்கையிலேருந்து ஒரு 4 மாணவிகள் வந்து சைதாப்பேட்டில் இருக்க அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் வந்து படிக்க வச்சுருக்கேன். இது வரைக்கும் வந்து ஒரு 75 பேர்கிட்ட நம்ம படிக்க வச்சிருக்கிறோம், ஃபீஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ட்ரஸ்ட் மூலிமா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் தமிழர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை இயங்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த படிப்பினுடைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க நாட்டில். இப்போ இலங்கையிலையும் வந்து இப்போ அண்ணன் சசி சாரும் ராஜகோபால் சாருமே இலங்கை தான், அக்கரைப்பட்டுன்ற இடத்துல இருந்து ராஜகோபால் சார் இருந்திருக்கிறாங்க.
நியூரெலியாவில் வந்து சசி சார் இருந்திருக்கிறாங்க. மலையகம் வந்து இலங்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் போய் சம்பாரிச்சு தன்னுடைய ஊர்களையும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மலையகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றத ஒரு இலங்கையில் உள்ள திரு ட்ராட்ஸ்கி ஜட்ஜ் ஐயா அவங்க மூலியமா அந்த விஷயங்கள் தெரிவிக்க போகும்போது நிறைய பிள்ளைகள் வந்து படிப்புக்காக இயங்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சு என்னை நிறைய பேர் கேட்டாங்க, இந்தியாவிலே கஷ்டம் இருக்கு, நீ எங்கடா இலங்கையில் போய் செய்கிறேன்னு கேட்டாங்க. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், வாய்ப்பு கிடைக்குது இன்னைக்கு இலங்கையில், நாளைக்கு இன்னொரு இடத்துல இலங்கை இல்லாமல் வேற ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் அதை செய்யலாமே, ஏன் இந்தியாவுக்கு தான் செய்யணும்னு கிடையாது. எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. எனக்கு அந்த காலேஜ் சீட்டை ஃப்ரீயாக கொடுத்த அன்னை வேளாங்கண்ணி சேர்மன் திரு தேவானந்துக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா 20 சீட் கொடுத்தாரு, இந்த முறை வந்து 4 சீட் தான் கிடைச்சிருக்கு, அடுத்த வருஷமும் 20 சீட் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. படிப்பு எப்படி கிடைச்சாலும் அது வந்து அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து 10ஆம் கிளாஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் என் தங்கச்சியை நான் கிராஜுவேட்டாக படிக்க வச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கேன்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அதனால வந்து இந்த கல்வி மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. கல்வி இல்லைன்னா ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாமல் அப்பப்போ தடங்கி கீழே விழுகிற மாதிரியே ஒரு சூழல் உருவாகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும். அதனால இந்த கல்வி ரிலேட்டடான விஷயங்கள் எப்பயுமே எனக்கு மனசுல ஒரு ஆதங்கம் தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா சமூகத்துலேருந்து எடுக்கிறோம், சமூகத்துலேருந்து சம்பாதிக்கிறோம், இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. அதனால கடல் கடந்து வந்து நீங்கள் தயாரிக்கிறது சார் உங்களை மாதிரி, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி சினிமா பத்திரிகை எல்லாருமே வாழ்றதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் பட்ஜெட் படங்கள் பெரிய பண்ணுறவங்க வந்து ஒரு சில பேர் தான். ஆனால் சினிமா உலகம் வாழ்றதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு தயாரிப்பவர்கள் மட்டும்தான். அவங்க இல்லைன்னா எங்களை மாதிரி கலைஞர்கள் யாருமே பிழைக்க முடியாது. நான் வந்து விஜய் கிடையாது, விஜயனா கிடையாது, அஜித் சார் கிடையாது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாமே ஏன் இந்த படம் நல்லா இல்லை, ஏன் இந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது. சில காலகட்டங்கள் சர்வைவலுக்காக கடந்து போக வேண்டியது இருக்கும், சில காரணங்கள் சில விஷயங்களை அந்த படைப்புக்காக உன்னதமாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அது அந்த சூழல் தான் தீர்மானிக்குதே தவிர நீ ஏன் இந்த படத்தில் நடிச்சிருக்க, நீ ஏன் இந்த படத்தில் இல்லாமல் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எல்லாருக்குமே இருக்கும். இப்போ அண்ணன் பூலகம் ரவி அண்ணன் வந்து இந்த நேரத்தில் அந்த கண் கலங்க வந்தார், அதை நிறுத்திட்டார். என்ன காரணம்னா இந்த சேரநாட்டு யானத்தந்தம் படத்துக்காக அவர் பல நாள் ரிலீஸுக்காக போராடி இருக்கிறார். அந்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை அப்படின்னும் போது ஒரு இறைவன் வந்து ராஜகோபால் சார் மூலியமா சசி சார் அனுப்பி அவருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்திருக்குது. இதுதான் பிரபஞ்சம் செய்யக்கூடிய விஷயம். இப்போ நம்ம பிஆர்ஓ அண்ணன் தலைவர் சொன்னாரு, இங்க குறைகள் நிறைய இருக்கு. உண்மையிலேயே இது குறைகள் தான். ஏன் இதை நிறைய பார்க்கக்கூடாது, இந்த மைக் வச்சது தப்பு தான், இப்படி ஒரு விஷயத்த செஞ்சது தப்பு தான். ஆனா சிஸ்டம் நேற்று நைட்டு தான் இவங்க சார் சொல்லியிருக்காரு பிரஸ் மீட், அந்த ஒரே நாள்ல இவ்வளவு தூரம் ஆர்கனைஸ் பண்ண கார்த்திக் பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது கிடைச்ச இடம் இவ்வளவுதான். இன்னைக்கு பழைய சோறு தான் கிடைச்சதுன்னா அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்குவோம். நாளைக்கு பிரியாணிக்காக தான் உழைக்கணும். சினிமாவில் எல்லாருக்கும் பிரியாணியும் கிடைச்சிடாது, பழைய சோறும் கிடைச்சிடாது. நம்ம வெளியில பாத்தீங்கன்னா நல்லா டிஷர்ட் போட்டுருப்போம், உள்ள ஜட்டி கிழிஞ்சிருக்கு, ஒவ்வொருத்தனுக்கு உள்ள இருக்க கலைஞர்களுக்கு தான் தெரியும். அதனால இங்க வந்திருக்க ஒவ்வொருக்குமே அது பொருந்தும். அதனால தயவு செய்து எப்பயுமே குறை இந்த உலகத்துல குறை இல்லாம கிடையாதுங்க. பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவா அணுகி அந்த விஷயத்தை இப்ப ட்ரம்ப் கார்டு போட்டுவான். எனக்கே பயம் இருந்துச்சு, ட்ரம்ப் கார்டு நாளைக்கு யூஎஸ்ல போகும்போது எங்கேயோ உள்ள விட்டுற மாட்டாங்களோ இல்லை. உண்மையிலேயே அதெல்லாம் கிடையாது. அவர் செய்த விஷயம் சரி அப்படின்னு சொல்றதுதான் இந்த படமா இருக்கு. ஏன்னா எதிர்த்தரப்ப சகோதரர் கேட்டார் கேள்வி நாயகன் நம்மளுடைய அவர் தான் முன்னாடி எப்பயுமே கூட்டு வந்து என் படத்தப்ப உங்களை முன்னாடி பக்கத்துல வச்சு ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சு உங்களை நான் வந்து பேட்டி மத்தவங்களை கேட்க வைப்போம். கேள்வி கேட்டாலும் தெரியும். அந்த பக்கத்துல இருந்து பாக்குறது வேற, இந்த பக்கத்துல இருந்து பாக்குறது வேற. அவங்களுக்கும் பொறுமை வேணும். சில படம்லாம் நல்லாவே இல்லாம சொல்றாங்க, காய் துப்புறாங்க, இந்த படம் நல்லா இல்லைன்னு. நம்மளும் படம் பண்றோம் துப்பிட்டு போற துப்புற மாதிரி எடுத்து அவருமே பாப்பாருன்னு கேட்கறாங்க. ஆடியன்ஸ் எப்படி வருவான்றதே கரெக்டான கேள்விதான். இன்னொன்னு பத்திரிகையில் கேள்வி கேட்கறதுக்கு தான் நம்ம பதில் சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலா சொல்லுவோம், இல்ல கத்தி சொல்லுவோம், இல்ல சிரிச்சு சொல்லுவோம். அது ஜாலியா இந்த மொமெண்டோட அதை முடிச்சுட்டு போயிட்டா நல்லது. திருப்பி அதை போய் இன்னொரு இன்டர்வியூல போய் அதை வளர்த்துட்டு நீ தப்பு நான் தப்புன்னு சொல்றேன். அந்த தப்பை பார்க்காம சரியா பார்த்துக்கிட்டே இருந்தா எல்லாரும் சரியா இருந்தாலே எல்லாமே சரியா நடக்கும். இப்ப சகோதரர் கேட்டாரு அடுத்த படம் மோடி ஐயா வந்து ஏன் இந்தியாவிலே படிப்பு இல்லைன்னு. இப்பதான் முயற்சி வந்துகிட்டு இருக்குல்ல. முன்னாடி இருந்த ஒரு சாலை வசதிகளை போகும்போது நான் சிம்பிளா சொல்லுவேன் நண்பர்கள்ட்டலாம், ஐயா நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது தெரியும். அப்படியே ரோட்ல டம் டிங்குன்னு ஆடி வீட்டுல போயிட்டு போனோம்னா வீட்டுல மனைவி ஏமா என்னங்க சாப்பிடுங்க, என்னடி சாப்பிட்ற அதான் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஸ்மூத்தா போய் வெள்ளக்கார மாதிரி ஃபாரின்ல லண்டன் ரோடு மாதிரி போயிட்டு என்னங்க சாப்பிட்டீங்கன்னா நீ செய்தா செல்லாம் நாங்க எதை வேணா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்ற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துறதுக்கு தான் எல்லாருமே முயற்சிக்கிறோம். அப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கொழும்புல போய் நான் வந்து இப்ப இருந்தேங்க, ரோட்ல ஒருத்தர் குப்பை போடலைங்க. இங்க போகும்போதே காரி சப்புன்னு துப்புறான்.
அப்போ இங்க தாண்டி இன்னும் கஷ்டப்படுது அங்க உள்ள. இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல இப்ப நீங்க பத்திரிகை இவெல்லாம் கேள்வி கேட்டதுக்கும் எங்களுடைய படைப்பு ஒருத்தர் வந்து அவருடைய குறைய சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயா நீங்க காலி பண்றதோடயா நான் காலி பண்ண போறேன். நீங்க ஒவ்வொரு அந்த கேள்வி நாயகன் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் அவர் சவுண்ட தான் கேட்பேன். ஐயா போறீங்களா ஒரு குண்டுன்னு 3 பேர் தான் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. மறந்துட்டேங்க. இதெல்லாம் இல்ல அதனால என்னன்னா படிப்படியா தாங்க எல்லாமே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது தான் செய்ய முடியும். ஒரே நைட்ல ஓவர் நைட்ல எதையுமே மாத்த முடியாது. இந்த படம் சொல்ல வர விஷயம் என்ன ட்ரம்ப் கார்டு அப்படின்னா துருப்புச்சிட்டு டைரக்டர் ஆர் பார்த்திபன் ஐயா தான் அவருக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லிருக்காருன்றது பெரிய விஷயம். இந்த டைட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அது கதைக்கும் அதுக்கும் ஒத்து போனதுனால அவர் இந்த விஷயத்த வச்சிருக்காரு. நானும் அதுல ஒரு மாணவனா நடிக்கிறேன். என்ன எப்பவும் கூட சொன்னாங்க வயசு 40 ஆயிடுச்சு இன்னும் மாணவனாவே நடிக்கிறேன்னு. சோ நம்ம அந்த சத்யராஜ் சார் சொல்ற மாதிரி தான் இன்னும் குழந்தையாவே இருக்கிறோம் அப்படின்னு. இருக்கிற வரைக்கும் இருப்போம், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துவோம் அவ்வளவுதான். ஸோ அதனால எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய உறவுகளுக்கு நன்றி. அதே மாதிரி பார்த்திபன் சார், எடிட்டர் சார் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ஒரு படம் உருவாகணும், அந்த படம் சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பொறுப்போடு இந்த யூனிட் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புறேன். நானும் அதில் இருக்கேன்றது எனக்கு ஒரு பெருமை. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விரைவில் இந்த படத்தினுடைய இப்ப அறிமுக விழா தான் லத்திகா ப்ரொடக்ஷன் சார்பாக தயாரிக்கிறான்ற அறிமுக நிகழ்ச்சி தான் இது. கண்டிப்பா ஒரு சார் சொல்ற மாதிரி நம்மளுடைய கேள்வி நாயகன் சொல்ற மாதிரி ஒரு நல்ல ட்ரெயிலாகவும் நல்ல படமாகவும் வரும்னு நான் நம்புறேன். அதுக்காக உழைக்கிறதுக்கு இப்ப இருந்து ஆயுதமா வரும். ஏன்னா உங்க கேள்விகள் அவங்க மனசுல இருக்கு. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். எத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இப்ப நாங்க நாளைக்கு இல்லைன்னா கூட எங்களுடைய பசங்க வந்து அந்த படத்தை பார்த்தா கூட அது நிச்சயமா பாடமாகவும் தன் வாழ்க்கையாகவும் இருக்கும். அது இன்னைக்கு இல்ல, சேரன் சார் எடுத்த இந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞன் அவரை மாதிரி ஒவ்வொரு இயக்குனருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும்னு தான் ஆசை இருக்கு. எல்லாராலையும் அப்படிப்பட்ட ஒரு படத்தை உருவாக்க முடியுமானா தெரியாது. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, நான் சந்தோஷப்பட்டேன். எனக்கு இந்த கப்பல் கிடைச்சிச்சு, ஏறி கரையை சேர்ந்துட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அதுக்கு அதான் ரீரிலீஸ் நல்லது தானே. இப்போ முன்னாடி வந்து சார் ஃபிலிம்ல நம்ம இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா ரீரிலீஸால இப்போ முதல் படம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஓடி இருக்காது. ஆனால் ரீரிலீஸில் அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து வருமானம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது முன்னாடி நடந்தது. ஏன்னா நம்ம ஃபிலிம் அந்த 99 இந்த காலகட்டங்களில் தெரியும். அதுக்குன்னு இந்த படங்கள் தனியாக ஓடும். அந்த காலகட்டங்களில் ஓடுற காலம் இப்போ திருப்பி அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லது. அது ப்ரொடியூசருக்கு வருமானம் வந்தால் சந்தோஷம் தான். அன்னைக்கு விட்ட ஒரு விஷயங்கள்ல இன்னொரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ராயல்ட்டின்னு ஒன்று இருக்கு. அது எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் படம் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. இப்போ இன்னைக்கு படம் பண்றவங்க டிஜிட்டல் ரைட்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே இனி வர தயாரிப்பாளர்கள் கரெக்டா அது ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ வந்து நாங்கள் அவங்களாம் வந்து கரெக்டாக கைட் பண்ணாங்கன்னா 100% ஒரு சிறு தயாரிப்பாளர் இல்லை எல்லாருமே சேஃபாக கூடிய. இப்போ இவர் வந்திருக்காரு ஒரு 2 கோடி ரூபா படம் போடுறாருன்னா அந்த 2 கோடி ரூபா வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதும். எக்ஸ்ட்ரா லாபம்ன்றது அடுத்து. ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, யூனியன்லாம் இருக்கிறாங்க. அவங்க வடிவமைச்சா இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் சேஃப் ஆக முடியும். எங்களை மாதிரி கலைஞர்கள் மட்டும் இல்லை, தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் சினிமா வேலை இல்லைன்னா கட்டட வேலைக்கும் வேற கூலி வேலைக்கும் போகக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு. அதை மாத்துறதுக்கான சூழல் நம்ம திரைத்துறை எப்பயுமே நல்லா இருக்கணும். அதுக்காக எங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கோ அதை எப்பயுமே செய்வோம். ஸோ எங்களுடைய பொறுப்பு இன்னைக்கு என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய வயசுக்கும் என்னுடைய அனுபவத்துக்கும் நான் என்ன என்னால் முடியுமோ அதை இந்த திரையுலகத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, உதவும் மனிதம் அறக்கட்டளை மூலியமா என்னுடைய நண்பர்களை இணைச்சு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். இது பிளாக் பார்ட்டி செய்யறதில்ல, நான் வந்து ஒரு பாலம் தான். பணம் கொடுக்குறவங்க யாரோ நான் போய் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு இந்த சமூகத்துக்கும் என்னால் செய்கிறேன். கண்டிப்பாக திரைத்துறைக்கும் என்னுடைய வெற்றி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் போகும்பொழுது நிச்சயமா என்ன எல்லாமே நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். கனவுகள் இருக்கு, இறைவன் வழி விடணும். உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு அது நடக்கும் நம்புறேன். ராஜகோபால் சாருக்கு என்ன தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சசி சாருக்கும் தேங்க்ஸ், ஏன்னா என்னை சூஸ் பண்ணதுக்கு. ஸோ இந்த படம் ரஷ் எல்லாம் பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு எனக்கே கியூரியாசிட்டி அதிகமாக இருக்குது எப்படி வரப்போகுதுன்றதுக்காக. ஸோ அடுத்தது உங்களை மீட் பண்ணும்போது எடிட் பண்ணிவிட்டு இந்த படம் ஃபுல்லாக வந்து எப்படி வந்திருக்குன்றதை எடிட் பண்ணிவிட்டு ஆடியோ லான்ச்சில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு வந்திருக்கீங்க. இது வந்து சசிகுமார் பாலா அவர்களுக்கு வந்து பெரிய ஊக்குவிப்பா இருக்கும். நீங்க இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம் அவர் வந்து நிச்சயமா வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஸ்டார்களா வச்சு படம் பண்ற அளவுக்கு அவர் பெரிய ப்ரொடியூசரா வளர்றதுக்கு இந்த பிரஸ் மீட் தான் ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்றத வரலாறு சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.